இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஹலோ மைக் செக் 1 2 3. சட்டப்பேரவையில் முக்கிய பிரச்சனை குறித்து பேசுவதற்கு மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி மறுத்துவிட்டார். சட்டமன்றம் என்பது மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் சட்டமன்றம். ஆனால் அண்மை காலமாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு, பிரதான எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் நடைபெறுகின்ற மானிய கோரிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு பிரச்சனையை எழுப்ப நான் முயன்றேன். அது அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அரசுடைய பதிலை எதிர்பார்த்து இந்த கருத்தை சொல்ல முற்படுகின்ற பொழுது எனக்கு அனுமதி கொடுக்க மறுத்துவிட்டார்கள். எதிர்க்கட்சி தலைவருக்கு நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு முழு உரிமை உண்டு. இது சட்டமன்றத்துடைய மரபு, காலங்காலமாக கடைபிடிக்கக்கூடிய மரபு. அந்த அடிப்படையில் தான் மக்களுடைய பிரச்சனையை முன்வைப்பதற்குத்தான் நான் எழுந்து அனுமதி கேட்டேன். அனுமதி சட்டப்பேரவை கொடுக்க மறுத்துவிட்டார். இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு உட்பட்ட மதுபான விற்பனை கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த அரசு மதுபான கடையின் மூலமாக ஊழல் செய்து இன்றைக்கு பல்வேறு தரப்புக்கு போயிருக்கு இந்த பணம். ஒரு நாளைக்கு 1.5 கோடி ரூபாய்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 15 கோடி ரூபாய் ஆச்சு. 30 நாளைக்கு 450 கோடி ஆகுது. 12 மாதத்துக்கு கிட்டத்தட்ட 5000, ஒரு 12 மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு 5400 கோடி இந்த மதுக்கடை விற்பனை மூலமாக, இந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் செய்வது மூலமாக இந்த ஆட்சியில் 5400 கோடி ஊழல் புரிந்திருப்பதாக தெரிய வருகிறது. மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் சட்டமன்றம். பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனை, நாட்டில் நிலவுகின்ற ஊழல், அதை முறையாக நாங்கள் சட்டமன்றத்திலே தெரிவிப்பது எங்களுடைய கடமை. அது பதில் சொல்வது அரசுடைய கடமை. ஆனால் இன்றைய தினம் சட்டப்பேரவை தலைவர்கள் நடந்த உணவினம் ஜனநாயக படிகொலையத்தான் நாங்கள் பார்க்கிறோம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, மாண்புமிகு தேதியும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கு அதிக வாய்ப்புகள் கொடுத்தோம். அப்படி வாய்ப்புகள் கொடுத்தா தான் அவர்கள் பேசுகின்ற கருத்தின் அடிப்படையில் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழிபிறக்கும். அது ஒரு ஆரோக்கியமான அரசியலா இருந்தது, ஒரு ஆரோக்கியமான அரசு செயல்பட்டது. இன்னைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு அமலாக்கத்துறை கண்டு நடுங்கிட்டு இருக்கிறாங்க. ஆளுநர் பொறுத்தவரைக்கும் அவர் இதுவரைக்கும் நிறைய குழப்பங்கள் பண்ணியிருக்கிறாரு. அவர் நம்மளுடைய உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அதாவது ஆளுநர் பொறுத்தவரைக்கும் அவர் என்னன்னா, இங்க இருக்கிற முதலமைச்சரும் சரி, இங்க இருக்கிற அமைச்சர்களுடைய வழிகாட்டுதல் அவர் செயல்பட தவிர தன்னிச்சையா அவர் முடிவு எடுக்கக்கூடாது. இந்திய அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஜனாதிபதியா இருக்கட்டும் அல்ல ஆளுநரா இருக்கட்டும், அங்க இருக்கிற மாநில அரசு அந்த அமைச்சருடைய வழிகாட்டுதல் செயல்படும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு பொறுத்திருக்கு நீங்க சொல்ற மாதிரி பல்கலைக்கழகங்கள்ல அவருடைய தலையீடு, அதனால அவர் சில பிரச்சனைகள், துணைவேந்தர் பல பல்கலைக்கழகங்கள் நியமிக்காம இருந்தாங்க. இவர் செஞ்ச பிரச்சனைனால இப்ப அதெல்லாம் தீர்வு வந்திருக்கு. அவர் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து அவர் இன்னைக்கு ஆளுநர் பொறுத்தவரைக்கும் துணைவேந்தர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். ஆனா சட்டத்துக்கு உட்பட்டு இந்திய அரசியல் சாசனத்தை மதித்து, உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து அவர் செயல்பட வேண்டும் என்னுடைய கோரிக்கையா இருக்கு. எல்லாருடைய கோரிக்கையா தான். ஞாபகப்படுத்துறதுக்கு நன்றிங்க. ஞாபகம் வந்துடும், கட்டிடுறாரு. பேப்பர்லயே வந்துருச்சு, நேற்று எல்லா டிவிலையும் சொல்லியிருந்தேன். கண்டிப்பா அதை நான் ராஜினாமா நான் திரும்பி வாங்கிட்டேன். நான் என்ன காரணங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இயக்க தோழர்கள், நிர்வாகிகள் 100% அவருடைய கோபம் இருந்தது, எல்லாருடைய கோபம் இருந்தது. ஆனா எங்களுடைய இயக்கத்தின் தலைவர் வைகோடைய மனிதநேயத்திற்கு அந்த கோபம் அது அடிபணிந்தது நான் சொல்லுவேன். நான் அதனால நடந்தவையா இருக்கட்டும், நடப்பவை நல்லவையா இருக்கட்டும்ங்கிற அந்த இதுபடி நாங்க இயக்க நலனுக்காண்டி, தமிழ்நாட்டு நலனுக்காண்டி தொடர்ந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபடுங்கிறத நான் சொல்ல முடியும். நான் வெளிப்படையே பேசுறவங்க டக்குன்னு முகம் மாறாது. என் சுவாவை டக்கு, அதனால மக்கள் பணி நிறைய செஞ்சுட்டு பாராட்டுறீங்க. நீங்க
கொஞ்சம் அரசியலும் கத்துக்கணும். அது இனிமே காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வரும்னு நினைக்கிறேன். எனக்கு அதிமுக பாஜக கூட்டணி பொறுத்த வரைக்கும் சவால்னு சொல்றதை விட அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்ல, அதிமுகவுக்கு நல்லதுன்னு சொல்ல முடியும். அந்த கட்சிக்கே நல்லது இல்ல, அதிமுகவுக்கே நல்லது இல்ல. என்ன அவர் அண்ணன் எடப்பாடி என்ன சொன்னார் இதுக்கு முன்னாடி, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார், இப்ப என்ன சொல்றாரு? அந்த இயக்க தோழர்கள் அதிமுக தோழர்களுக்கே அது விருப்பமாகிறது கிடையவே கிடையாது. எந்த பின்னணியில் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டதுங்கிற பத்திரிகை உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு உருவான கூட்டணி தான் அதிமுக பாஜக கூட்டணி. அது யாருமே அதிமுக பிடிக்கல, மக்களுக்கும் பிடிக்கல, சிறுபான்மையினருக்கு சுத்தமா பிடிக்கல. அது காலம் தான் தீர்மானம். இப்படி பிடிக்காத ஒரு ஒவ்வாத ஒரு கூட்டணி எப்படி ஜெயிக்க முடியும்? பல்வேறு தமிழ்நாடு தமிழர், தமிழ் அறிஞர்கள், தமிழ் வரலாற்று பேராசிரியர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையிலும் தமிழருடைய பண்பாட்டு கலாச்சார சீரழிவை இளைய தலைமுறையை அழைத்துச் செல்கின்ற ஒரு நிகழ்வாக தமிழ்நாட்டு வீதிகளிலே ஹாப்பி ஸ்ட்ரீட் என்கிற முறையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடைபெறுகிறது. இங்கு பாலியல் சீண்டல்கள் இருக்கிறது. தமிழர் அல்லாத பிற மாநிலத்திலிருந்து இந்த மண்ணில் வந்து குடியேறியவர்கள் அந்த விழாவிலே கலந்து கொண்டு அரைகுறை ஆடையோடு ஆடுகிறார்கள். தமிழுக்கென்று இருக்கிற தனித்த அடையாளங்கள் அழிக்கப்படுகிறது என்கிற அளவில் என் கருத்தை முன்வைத்திருந்தேன். அதில் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் ரத்து செய்யப்பட வேண்டும், தமிழ் விழாக்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருந்தேன். என் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று காலை விதி 110 கீழ் ஏப்ரல் 29 மே 5 வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்றும், தமிழ்மொழி, தமிழ்மொழியினுடைய சிறப்பும் உலகம் முழுவதும் தமிழர்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு ஏதுவாக பண்பாட்டு விழாக்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும், கலாச்சார விழாக்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை பேட்டி போன்ற தமிழ் சார்ந்த கருத்தாக்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த நாளை தொடங்கி மிகச்சிறப்பாக ஒரு வார காலம் தமிழக அரசே விழா எடுத்து கொண்டாடும் என்று அறிவித்திருக்கிறார். உண்மையிலேயே இது மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழர்களுக்கான விழாவாக அது தொடர்ந்து அரசே நடத்தும். இதுபோன்ற கலாச்சார பண்பாட்டு விடயங்களையும் தமிழ் சமூகத்துக்கும் மாணவர் சமூகத்துக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிற இந்த நல்ல அறிவிப்பினை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாகவும் மனதார வரவேற்று என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறுகிறேன். ஹலோ மைக் செக் 1 2 3. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.